தமிழ் மக்களே வணக்கம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பிறந்த நாள் அன்று ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரானுக்குள் அனுப்பி ஈரானுக்கு தங்கள் யார் என்று காட்டியிருக்கிறது. இஸ்ரேல் பூச்சாண்டியை பார்த்து பயந்து ஈரான் அமைதி காத்தது. வாய்ச்சவடால் எல்லாம் அப்போது நின்று போய்விட்டது. யூகே, யுஎஸ், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளிடம் இருந்து வந்த போன் கால்களை நேத்தன்யாகு அண்ணன் எடுக்கவில்லை. அவர் போன் சுவிட்ச் ஆஃபும் ஆகவில்லை. ஆனால் நேத்தன் அண்ணன் போனை அட்டன் பண்ணவில்லை. அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் ஈரானை தாக்கினால் உலக யுத்தம் தொடங்கிவிடும் என்று இவர்கள் புலம்புவார்கள் என்று. உடனே தாக்குதலை நிறுத்தச் சொல்வார்கள். அதனால்தான் அவர் எடுக்கவில்லை. ஆனால் நடந்தது வேறு. வழக்கம் போல இஸ்ரேல் எந்த தாக்குதலை நடத்தினாலும் வெளியே மூச்சு விடுவதில்லை, பீத்துவதில்லை, ஸ்டிக்கர் ஒட்டுவதும் இல்லை. அடிபட்டவன் கதறும் போதுதான் விஷயம் வெளிச்சத்துக்கே வரும். இஸ்பாகான் நகரில் உள்ள அணு உலைக்கு அருகில் குண்டு வீசி ஈரானுக்கு கிளியை கொடுத்துள்ளது இஸ்ரேல். அணு உலைக்கு பக்கத்தில் உள்ள 3 இடங்களில் குண்டு வீசி இனியும் வாலாட்டினால் என்ன நடக்கும் என்பதை பார்த்துக்கோ என்று ஈரானுக்கு இஸ்ரேல் காட்டிவிட்டது. உடனே ஈரான் என்ன செய்தது? டெஹ்ரானுக்கும் இஸ்பாகானும் நகரத்துக்குமான விமான சேவையை உடனடியாக நிறுத்தியது. ஈரானுடைய சைபர் ஸ்பேஸ் சென்டர், நாங்கள் 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திட்டோம் தெரியுமா என்று ஈரான் செய்தி நிறுவனமான இர்னாவிடம், IRNA-இடம் நியூஸ் வெளியிட சொன்னார்கள். அவர்களும் அறிவித்தார்கள். ஈரானின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்று கூறியது இர்னா. இஸ்ரேல் உள்ள வந்து தாக்கி இருக்கான். அதுவும் அணு உலை பக்கத்திலே வந்து குண்டை போட்டு தாக்கி இருக்கான். என்ன மச்சான் இப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று யாரும் கேட்கவா போறாங்க? பதிலுக்கு 300 ஏவுகணைகளை விட்ட மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 500 ஏவுகணையாவது விட்டு பதிலடி கொடுத்திருக்க வேண்டாமா இந்த ஈரான்? ஈரானில் நடக்கும் தாக்குதல்களை செல்போன் மூலம் வீடியோ படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் வெளிநாடுகளுக்கும் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கும் அனுப்புவதை தடை செய்து விட்டது இந்த ஈரான். இந்த ஜனநாயக நாடான ஈரான். அங்கதான் கருத்து சுதந்திரம் தாராளமா இருக்கு. அவன் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈரானுக்கு பின்ன கோபம் வராதா என்ன? ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை அமலுக்கு வந்து விட்டது. ட்ரோன் தயாரிப்புக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை தடை செய்யப்பட்டு விட்டது. விமான உதிரி பாகங்கள் இனிமேல் ஈரானுக்கு கிடைக்காது. இஸ்ரேலை தாக்கியதற்காக இஸ்ரேலின் எதிரி நாடுகள் ஈரானுக்கு வாழ்த்து சொல்லி உசுப்பேத்தி விட்டது. ஈரான் அசரணுமே, உங்களுக்கு என்னப்பா குண்டுகளை எங்க தலையில எல்லாம் போட போறானா? வாங்க போறது நாங்க தானே, கம்முன்னு கடங்கப்பா அப்படின்னு வார்னிங் பண்ணியிருக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று இஸ்ரேலின் சேட்டலைட் எடுத்த போட்டோவில் ஈரானுக்கு டேமேஜ் ஏற்பட்டுள்ளதை இஸ்ரேல் படம் பிடித்து படம் போட்டு காட்டிவிட்டது. போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த கிடங்குகள் குண்டு வீசி அழிக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்னு ஈரான் என்ன ஐடியாவை சொல்லுதுன்னு எனக்கே புரியல. ஈரானுடைய பவர் என்ன என்று காட்டிவிட்டோம். இஸ்ரேல் மறுபடியும் தாக்கினால் மறுபடியும் காட்டுவோம் என்று கோமேனி அவரை சுற்றியுள்ள அல்லக்கைகளிடம் கதை விட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் விமானப்படை கிடங்கை தாக்கியதும் பதிலடி தரவில்லை இந்த ஈரான். கண்ணை கசக்கிக்கிட்டு ஐநாவிடம் போய் முறையிட்டது. இஸ்ரேல் பண்ற அநியாயத்தை பார்த்தீங்களா, இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. நீங்களெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல குண்டு வைக்கலாண்டா லாயக்கு. நட்டான்ஸ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்களை தாக்குவோம், அதை அழிப்போம் என்று இஸ்ரேல் இப்போது கூறுகிறது. நீங்கள்லாம் புடலங்கா மாதிரி நீளமாக மிசைல்களை அடுக்கி வைத்து ட்ரக்கர் லாரியில் ஷோ காட்டிக்கிட்டு ஊர் மக்களை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஈரான் திருப்பி தாக்க வேண்டியதுதானே சோப்லாங்கி பயலே என்று இஸ்ரேல் திருப்பி கேட்கிறது. நட்டன்ஸ் அணு உலையில் அதிகமான புளூட்டோனியம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது. இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் அதை கண்டுபிடித்து சொல்லிவிட்டது. சமாதான காரியங்களுக்குத்தான் அதை உபயோகிப்போம், அதாவது மின்சாரம் தயாரிக்க அதை உபயோகிப்போம் என்று கூறுகிறது இந்த ஈரான். அதை இஸ்ரேல் மறுக்கிறது. முதலில் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், பிறகு ஈரான் அணு ஆயுத தயாரிப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தீர்கள். எனவே ஈரான் சொல்லுவதை நாங்கள் நம்ப மாட்டோம், மற்ற நாடுகள் வேண்டுமானால் நம்பிக்கொள்ளுங்கள். இதற்கிடையில் 18 மேற்கத்திய நாடுகள் ஹமாஸ் உடனடியாக பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும், அதில் எங்கள் நாட்டு பிரஜைகளும் உள்ளனர் என்று தூக்கத்தில் இருந்து முழித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களை விடுவிக்கத்தான் நாங்கள் ஹமாஸுடன் போர் புரிகிறோம் என்று அதையும் சாக்காக வைத்து
இஸ்ரேல் இன்னும் அதிகமாக தாக்கும், போர் இன்னும் உக்கிரமாகும் என்று பயமுறுத்தியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பாலஸ்தீனர்களுக்கு உண்மையிலேயே இருக்குமானால் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று இந்த நாடுகள் கேட்கின்றன. ஈரான் ட்ரோன் தயாரிக்க ரஷ்யாவை தான் அணுக வேண்டும். ஸ்பேர் பார்ட்ஸ்களை மற்ற நாடுகள் தராது. ரஷ்யாவும் உக்ரைன் ரஷ்யா போரை காரணம் காட்டி தர மறுக்கின்றது. பிரதமர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு போய் அங்குள்ள காயலாங்கடையில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்க போயிருக்கிறார். போர் வந்தால் சாவதற்கு கூலிப்படைகள் வேண்டுமே, அதனால் அவர்கள் பாகிஸ்தானுடன் 8 ஒப்பந்தங்களை போட்டுள்ளார். ஜோர்டான் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள விவசாயிகள், கால்நடை பராமரிப்பாளர்கள் நாட்டு எல்லை அருகே உள்ள இஸ்ரேலுக்கு சொந்தமான மலைப்பகுதிகளில் தங்கள் கால்நடைகளை மேய்வதற்கு இவ்வளவு நாளும் இஸ்ரேல் அனுமதித்துக் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அங்கு மாட்டுத் தீவனங்களின் விலை அதிகம். வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் போர் பதட்டம் அதிகமாக காணப்படுவதால் ஆடு மாடு மேய்க்க இஸ்ரேல் இப்போது தடை விதித்து விட்டது. அதனால் அங்குள்ள விவசாயிகள் ஹமாஸை தான் திட்டி தீர்க்கிறார்கள். எல்லாம் உங்களால தானையா வந்தது, அடுத்த நாட்டுக்காரன்னு பார்க்காம எங்களை ஆடு மாடு மேய்க்க அலோவ் பண்ண, அதையும் இல்லாம பண்ணிவிட்டீங்களாடா என்று அவர்கள் புலம்புகிறார்கள். இப்போது காசா சிட்டியின் கடற்கரை பக்கம் அமெரிக்கா ஒரு துறைமுகத்தை வேகமாக கட்டி வருகிறது. அது இன்னும் ஒரு வாரத்தில் முடிந்து செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அந்த துறைமுகம் வழியாகத்தான் பாலஸ்தீனர்களுக்கு பூவா, அதாவது உணவுப் பொருட்களை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. ரஃபா சிட்டியில் மட்டும் 10 லட்சம் அகதிகள் உணவு கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். பாலஸ்தீனர்களில் கால்வாசிக்கு மேல் பட்டினி மற்றும் மால் நியூட்ரிஷனால் அவதிப்படுகிறார்கள். நிறைய குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றன என்று ஐநா கூறுகிறது. தரைப்படையை ரஃபா சிட்டிக்குள் அனுப்பி சல்லடை போட்டு சலிச்சு ஹமாஸ் தீவிரவாதிகளை நாங்கள் கொல்லப் போகிறோம், அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் எங்களிடமிருந்து தப்ப முடியாது என்று இஸ்ரேல் சொல்லுகிறது. அதற்காகத்தான் இந்த அகதிகளை வேறு முகாமுக்கு மாற்றப் போகிறது. காசாவின் வடக்கு பகுதியில் குண்டுமழை பொழிந்து பல தீவிரவாதிகளையும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களையும் அழித்துள்ளோம். அதை பொதுமக்கள் இறந்ததாக பாலஸ்தீனர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தீவிரவாதிகள். இஸ்ரேல் குண்டு வீச்சுக்கு பயந்து அல் ரஃபா அகதிகள் அல் மவாசி கடற்கரையில் குவிந்துள்ளார்கள். ஏனென்றால் அங்கு கட்டடங்கள், அபார்ட்மெண்ட் எதுவும் இல்லை. அங்கு கட்டடங்கள் இல்லாததினால் இஸ்ரேல் அங்கு குண்டுமழை பொழிய மாட்டார்கள் என்று அவர்கள் அங்கு கடற்கரையில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். கடற்கரையில் கூடாரம் அமைத்து அங்கு தங்கியுள்ளார்கள். ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கி 200 நாட்கள் ஆகிவிட்டது. பிடித்து வைத்திருக்கும் அகதிகளை விடுவிக்காத வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. இதே இஸ்ரேல் அகதிகளை விடுவித்தால் போரை நிறுத்துவோம் என்று ஆரம்ப கட்டத்திலேயே சொன்னது. ஆனால் ஹமாஸ் அதை கேட்க மறுத்துவிட்டது. காசாவிலும் சூடானிலும் சோமாலியாவிலும் மாலித்தீவிலும் தீவிர உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு சுமார் 6 மில்லியன் மக்கள் பசியால் வாடுகிறார்கள் என்று ஐநா சபை இப்போது கூறுகிறது. இது கொரோனா காலத்தில் கூட இப்படிப்பட்ட உணவு தட்டுப்பாடு வந்ததில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். சுமார் 5,77,000 பாலஸ்தீனர்களுக்கு சரியான உணவு இல்லை. நோய் தாக்கி மரணிக்கும் அபாயத்தில் உள்ளார்கள் அவர்கள். இதற்கிடையில் ஒரு சில இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலுடன் ஒரு 5 வருஷத்துக்கு போர் நிறுத்தம் போட நாங்கள் தயார் என்று அறிவித்துள்ளது. அது என்ன, 5 வருடத்துக்கு மட்டும் சமாதான உடன்படிக்கை? அதற்குள் ஆயுதங்களை சேகரித்து விட்டு மறுபடியும் தாக்குவோம் என்றுதானே அதற்கு அர்த்தம். இதன் பின்னால் ஹமாஸ் இருக்கிறதா என்று தெரியவில்லை. காசாவில் உள்ள அத்தனை ஹமாஸையும் அழித்துவிட்டு பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். ஹமாஸ் இருக்கும் வரை பாலஸ்தீனர்களுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று கூறுகிறது இஸ்ரேல். நாங்கள் பாலஸ்தீனர்களை காப்போம், இது நேத்தன்யாகு அண்ணனின் கேரண்டி என்று கூறுகிறார். இப்போதைக்கு போர் நிற்கப் போவதில்லை. அப்ப நாங்கள் எதுக்கு பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும்? இஸ்ரேல் எத்தனை பாலஸ்தீனர்களை ஜெயிலில் பிடித்து வைத்துள்ளது என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை என்று ஹமாஸ் கூறுகிறது. பிணைய கைதிகள் உயிரோடு இருப்பதாக கூறுவதால் அவர்களை விடுவிக்க போரை நிறுத்த மாட்டோம், எங்கள் முயற்சி தொடரும். லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாதி கமாண்டர்களில் பாதி பேரை நாங்கள் கொன்று விட்டோம் என்று ஹிஸ்புல்லா அதை மறுக்கிறது. அல் நாசர் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஒரு குழியில் ஏராளமான குழந்தைகள் புதைக்கப்பட்டுள்ளனர். அங்கு தாய்மார்களின் கதறல்கள் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. 36,000 பாலஸ்தீனர்கள் இதுவரையில் இறந்துள்ளார்கள் என்று இவர்கள் புலம்புகிறார்களே தவிர
போன வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி இதை தொடங்கி வைத்த ஹமாஸை யாரும் கண்டிக்கவில்லை. அவர்கள் இஸ்ரேலியர்களிடம் நடத்திய கற்பழிப்பு சம்பவத்தை பெரிதாக யாரும் பேசவில்லை. இஸ்ரேலிய குழந்தைகளை தலையை வெட்டி கொண்டது எல்லாம் இவர்களுக்கு பெருசு இல்லை. அவர்கள் நடத்தினால் அது ஜிகாத்து தக்காளி சட்னி. இஸ்ரேல் நடத்தினால் அது இரத்த காட்டேரித்தனம், வெறி, இனப்படுகொலை. பிடித்து வைத்திருந்த பிணைய கைதிகளில் 70 பேர் இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்து விட்டதாக இப்போது சொல்கிறார்கள் ஹமாஸ் தம்பிகள். பின்ன நான் தான் கொண்டேன் என்றா சொல்லுவார்கள்? ஈரான் நாட்டுக்குள்ள போந்து அவர்களின் ராடார்களை இஸ்ரேல் அழித்து விட்டது. அதை சரி செய்யாமல் ஈரான் போரில் இறங்க முடியாது, போரை தொடர முடியாது. வெறும் கம்பு வேணா சுத்திக்கலாம், நம்மளும் பார்த்துக்கலாம். அதனால் இப்ப ஈரான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது. மீசையில் ஒட்டிய மண்ணை தட்டிவிட்டு கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளுக்கு போய் படம் காட்டி இருக்கிறார் இப்ராஹிம் ரைசி. உங்க ஊர்ல குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கா, இங்க நீ பாட்டுக்கு பிளைன் ஏறி இங்க வந்துட்ட. ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு ஒரு அரசியல் கட்சியாக இயங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. அதற்கு ஒரு 5 வருடம் போர் நிறுத்தம் வேண்டும் என்று கேட்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு 1967க்கு முன்பு இருந்த நிலப்பரப்பு வேண்டுமாம். 1967இல் சும்மா இருந்த இஸ்ரேலை சீண்டி பார்த்து தங்கள் நிலப்பகுதிகளை இழந்தது இந்த பாலஸ்தீனம். அதை இப்ப திருப்பி கேட்கிறது. இஸ்ரேல் அதை கொடுப்பானா? நிச்சயமா திருப்பி தரமாட்டான். பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பும் என்று உத்திராட்ச மாலைகளை உருட்டி கொண்டு இருந்தவர்கள் இனி கலைந்து செல்லலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே மிக்கி மவுஸ் விளையாட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இஸ்ரேல் 40,000 வெள்ளை கலர் டென்ட்டுகளை வாங்கி வைத்துள்ளது. ரஃபா சிட்டியில் உள்ள அகதிகளை வேறு இடத்தில் கொண்டு போய் தங்க வைக்க போகிறது. அதன் பிறகு இன்ச் பை இன்ச் ரஃபா சிட்டியை ரஃபா ஹேண்டில் பண்ண போகிறது. ரஃபா சிட்டியை துளாவி துவம்சம் பண்ண போகிறது. இனி இஸ்ரேலுடன் போர் தொடருமா என்று பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் போட்ட இப்ராஹிம் ரைசியிடம்தான் போய் கேட்க வேண்டும். கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் அங்கிருந்து வந்தால் யுத்தம் தொடரும் என்று சொல்கிறார்கள். நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.